வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்விஎஸ் டெக். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா யூசர்லேருந்து ஒரு கேரக்டர்ஸ் ஒன்று வந்து வாங்கிட்டு அந்த கேரக்டர்ஸ் வந்து வவல்ஸா அல்லது கான்சோனன்ஸா அப்படிங்கிறத பற்றியும், யூசர்லேருந்து ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று வந்து வாங்கிட்டு அந்த ஸ்ட்ரிங்கில் வந்துட்டு எத்தனை வவல்ஸ் இருக்குது, எத்தனை கான்சோனன்ஸ் இருக்குது, ப்ளஸ் எத்தனை வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கான ப்ரோக்ராம்ஸ் எப்படி எழுதுறது அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம வந்து பார்க்கலாம் வாங்க. நான் ஃபஸ்ட்டு யூசர்லேருந்து ஒரு கேரக்டர்ஸ் ஒன்று நான் வந்து வாங்கணும். அப்படிங்கும்போது கேரக்டர் டேட்டா டைப்பில் சிஹெச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளரேஷன் பண்ணிக்கலாம். பிரிண்ட்எஃப் அப்படிங்கிறத வந்து யூஸ் பண்ணி என்டர் எனி கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிக்கலாம். என்டர் எனி கேரக்டர்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்டு ஸ்கேன்எஃப்பில் அந்த கேரக்டர்ஸ் நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ வாங்கும்போது %/n கொடுத்துட்டு %c. ஸோ வெளியில் வந்துட்டு $/CH. இப்போ வாங்கிட்டேன். அடுத்தது வந்து இஃப் கண்டிஷன் நம்ம வந்து எழுதுகிறோம். ஸோ இந்த கேரக்டர்ஸ் வந்து பார்த்து நான் வாங்கின இந்த கேரக்டர்ஸ் வவல்ஸ் அப்படின்னு சொல்லி செக் பண்ணணும். CH = AEIOU 5 லெட்டர்ஸ் நமக்கு வந்து இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு 5 டைம்ஸ் நம்ம இதை வந்துட்டு செக் பண்ணிட்டு வந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டில் வந்துட்டு ஆர் சிம்பிள் வந்து வராது. ஸோ இதில் வந்துட்டு AEIOU அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சி அப்படிங்கிறது வந்து கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ். கேஸ் சென்சிட்டிவ் லாங்குவேஜ் அப்படிங்கும்போது நமக்கு வந்துட்டு ஸ்மால் ஏ ஆர் கேபிட்டல் ஏ அப்படிங்கிறத வேறு ஏவாக தான் நமக்கு வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால் ஸ்மால் ஏவாக செக் பண்ணுறது போல் நம்ம வந்து கேபிட்டல் ஏவான்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணணும். ஒரு ஆர் சிம்பிள் நம்ம வந்து கொடுத்துட்டு அகைன் பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்மால் ஏ அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துகிட்டு கேபிட்டல் ஏ நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸோ அதே போல் எல்லா ஸ்மால் லெட்டர்ஸையும் நம்ம வந்து கேபிட்டல் லெட்டருக்கு நம்ம வந்து மாற்றிக்கலாம். ஸோ அடுத்தது நம்ம வாங்குகிற அந்த கேரக்டர்ஸ் வந்து இந்த AEIOUவாக இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அடுத்த பிரிண்ட்எஃப்பில் நம்ம வந்துட்டு திஸ் இஸ் வவல்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். எல்ஸ் இல்லை அப்படின்னா ஸோ அது வந்து கான்சோனன்ஸாக இருக்கும். திஸ் இஸ் கான்சோனன்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்துட்டு அப்படின்னு சொல்லி ஸ்மால் லெட்டரில் நான் வந்து கொடுக்குறேன். திஸ் இஸ் வவல்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து பிரிண்ட் பண்ணோம். இப்போ அதே இது நான் வந்து கேபிட்டல் லெட்டர்லையும் நான் வந்து அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். திஸ் இஸ் வவல்ஸ் அப்படின்னு சொல்லியே சொல்லும். ஸோ இப்போ நான் வந்து P அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். திஸ் இஸ் கான்சோனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்து சொல்லும். இதை நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணணும் அப்படிங்கும்போது கேபிட்டல் லெட்டரில் நம்ம வந்து எழுதியிருக்கிறத அப்படியே நம்ம வந்து எடுத்து விட்டுட்டு ஸோ அதை நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னா CH அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறதுக்கு முன்னாடி ஸ்மால் AEIOUன்னு சொல்லி செக் பண்ண போகிறதுக்கு முன்னாடி டு லோயர் நம்ம வந்து கொடுத்து அதை நம்ம வந்து லோயர் லெட்டருக்கு வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா கேப்ஸ் ஆர் ஸ்மால் எப்படி கொடுத்தாலும் எனக்கு வந்து கரெக்டாக சொல்லும். ஸோ நான் வந்துட்டு ஸ்மால் தான் செக் பண்ணுறேன். நாங்கள் வந்து கேபிட்டல் லெட்டரில் வந்துட்டு O அப்படின்னு சொல்லி நான் வந்து கொடுக்குறேன். ஸோ திஸ் இஸ் வவல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லும். இஃப் கண்டிஷன் நம்ம வந்து யூஸ் பண்ணி எழுதியிருக்கிறத ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து எழுதிக்கலாம். எப்படின்னு பாருங்கள். ஸ்விட்ச்லேயே நம்ம வந்து டு லோயர் நம்ம வந்து எழுதிக்கலாம். ஸோ இதில் வந்து கேஸில் A பிரிண்ட்எஃப்பில் திஸ் இஸ் வவல்ஸ். சென்டில் நம்ம வந்துட்டு பிரேக் நம்ம வந்து எழுதுவோம். காப்பி பண்ணிக்கோங்க, பேஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல வந்து ஸோ A அப்படின்னாலும் திஸ் இஸ் வவல்ஸ் தான் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து பிரேக் கொடுக்குறோம். அப்படின்னாலும் வவல்ஸ்ன்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ ஒவ்வொரு டைமும் நமக்கு வந்து பிரிண்ட் பண்ண தேவையில்ல. ஸோ இங்கே இருக்கிற பிரிண்ட்எஃப்பும் இதில் இருக்கிற பிரிண்ட்எஃப்பும் ஒரே மாதிரி தான் இருக்குது. அப்போ ஒரு டைம் மட்டும் நம்ம வந்து எழுதிக்கிட்டால் போதும். ஸோ இதெல்லாம் நமக்கு வந்து தேவை. இது லாஸ்ட்டாக மட்டும் நம்ம வந்து எழுதிக்கலாம், பிரிண்ட் பண்ணும். ஸோ இல்லைனா நம்ம வந்து பிரேக் கொடுக்கல. அப்போ A அப்படின்னாலும் எனக்கு வந்து திஸ் இஸ் வவல்ஸ் அப்படிங்கிறது தான் பிரிண்ட் பண்ணும். அப்படின்னாலும் வவல்ஸ் தான். IOU எதுனாலும் திஸ் இஸ் வவல்ஸ் அப்படின்னு சொல்லி தான் பிரிண்ட் பண்ணும். ஏன்னா இதுக்கெல்லாம் பிரேக் நம்ம வந்து கொடுக்கல. அப்போ கண்டினியூவாக எனக்கு வந்து U வரைக்கும் வந்துட்டு திஸ் இஸ் வவல்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணும். இப்போ இதில் வந்துட்டு எதுவுமே இல்லை அப்படிங்கும்போது டிஃபால்ட்டில் நம்ம வந்துட்டு திஸ் இஸ் கான்சோனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து ரன் பண்ணி பாருங்கள்.
கேபிட்டலில் நான் வந்துட்டு ஏ நான் வந்து கொடுக்குறேன், திஸ் இஸ் வவல்ஸ் சொல்லும். ஸ்மாலில் நான் வந்துட்டு நான் வந்து கொடுக்குறேன், திஸ் இஸ் வவல்ஸ் தான் சொல்லும். ஸோ அதை தவிர வேறு எந்த லெட்டர்ஸ் எப்படி நம்ம வந்து கொடுத்தாலுமே எனக்கு வந்துட்டு கான்சனன்ட்ஸ் தான் சொல்லும். ஸோ இதே போல் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று வந்து வாங்கிட்டு அந்த ஸ்ட்ரிங்கில் எத்தனை வவல்ஸ் இருக்குது, கான்சனன்ட்ஸ் இருக்குது, வேர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கவுண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து கேரக்டரில் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 100 லென்த் உள்ள ஒரு வேரியபிள் வந்து டிக்ளரேஷன் பண்ணிக்கலாம். பிரிண்ட்எஃப்பில் என்டர் எனி ஸ்ட்ரிங் நம்ம வந்து கொடுத்துக்கலாம். ஸ்கேன்எஃப்பில் அந்த ஸ்ட்ரிங் நம்ம வந்து வாங்கிடுறோம். வாங்கிட்டு ஒரு ஃபார் லூப் நம்ம வந்து எழுதிக்கிறோம். I = 0, I < strlen. அதாவது இந்த ஸ்ட்ரிங்கில் மொத்தம் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ ஒவ்வொரு கேரக்டர்ஸையும் எடுத்து நான் வந்து AEIOUன்னு சொல்லி செக் பண்ணணும். அப்போ மேக்ஸிமம் எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கோ அத்தனை டைம் இந்த ஃபார் லூப் நமக்கு வந்துட்டு ரிப்பீட்டட் ஆகணும். ஸோ அப்படி நம்ம வந்து எழுதியிருக்கோம் I++. ஸோ லூப்பில் நம்ம வந்து I யூஸ் பண்ணியிருக்கிறதுனால I அப்படிங்கிற வேரியபிள் நம்ம வந்து இன்டிஜரில் வந்து டிக்ளரேஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லூப்பில் இஃப் கண்டிஷன் நம்ம வந்து செக் பண்ணுறோம். str of I = AEIOU அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணணும். ஸோ காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் ஆர் சிம்பிள் வராது. ஸோ இதுக்குள்ளே வந்துட்டு AEIOU ஸோ இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்துட்டு வவல்ஸ் அப்படிங்கிறத இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வவல்ஸ் அப்படிங்கிறத இன்க்ரிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கும்போது ஸோ அதை வந்துட்டு நான் வந்து இன்டீஜரில் வந்து டிக்ளரேஷன் பண்ணிக்கிறேன். v = 0 அப்படின்னு சொல்லி இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு அடுத்தது எல்ஸில் இன்னொரு இஃப் கண்டிஷன்ஸ் நான் வந்து எழுதிக்கிறேன். str of I அப்படிங்கிறது ஒரு ஸ்பேஸாக அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறேன். ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு வேர்டு. ஸோ அந்த வேர்டு நம்ம வந்துட்டு ப்ளஸ் நான் வந்து பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம வந்து ஃபஸ்ட்லேயே ஒரு வேர்டு நம்ம வந்து என்ட்ரு பண்ணியிருப்போம். ஸோ அதனால் இங்கே வந்துட்டு வேர்டு வந்து இனிஷியலேஷன் பண்ணும்போதே 1 அப்படின்னு சொல்லி நான் வந்து பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு அது வந்து ஒரு ஸ்பேஸும் இல்லை, AEIOUவும் கிடையாது அப்படின்னா அப்போ அது வந்து கான்சோனன்ஸாக தான் இருக்கும். ஸோ அப்போ வந்துட்டு C++, அதாவது கான்சோனன்ஸ் அப்படிங்கிற ஒரு வேரியபிள் நான் வந்து ++ பண்ணுறேன். ஸோ C வந்துட்டு 0 அப்படின்னு சொல்லி இன்ஸ்டலேஷன் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த லூப் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம இதை வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்குறதான். பிரிண்ட்எஃப்பில் number of vowels is %d கொடுத்துட்டு vowels நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது கான்சோனன்ட்ஸ், நம்பர் ஆஃப் கான்சோனன்ட்ஸ். ஸோ இதில் வந்துட்டு C, அடுத்தது வந்துட்டு வேர்ட்ஸ். ஸோ W. ஸோ இதை வந்து ரன் பண்ணி பாருங்கள். வெற்றி செல்வன் நான் வந்து கொடுத்துருக்கேன். வெற்றி செல்வன் நான் வந்து கொடுத்துருக்கேன். 2 வேர்ட்ஸ் நான் வந்து கொடுத்துருக்குறேன். சரிங்களா? 2 வேர்ட்ஸ் கொடுத்துருக்கும்போது இதில் வந்து பாருங்கள், வேர்ட்ஸ் வந்துட்டு 1 தான் எடுத்திருக்கு. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு வேர்டை மட்டும்தான் எடுத்திருக்கு. இந்த ஒரு வேர்டை மட்டும் எடுத்துகிட்டு இதில் வந்து 2 வவல்ஸ் இருக்குதுன்னு சொல்லுது. ஸோ அப்படிங்கிறது 1, I அப்படிங்கிறது 1. அடுத்தது மீதி பேலன்ஸ் இருக்கிற மீதி 3 கான்சோனன்ட்ஸ் நமக்கு வந்து சொல்லுது. ஸோ இந்த வேர்டையே நமக்கு வந்து வாங்கவே இல்லை. ஏன் வாங்கலை அப்படின்னா, ஸோ இதில் நம்ம வந்துட்டு ஸ்கேன்எஃப் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்கேன்எஃப் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங்கு நமக்கு வந்து வாங்காது, ஒரு வேர்டு மட்டும்தான் நமக்கு வந்து வாங்கும். அதாவது ஒரு சென்டென்ஸ் நமக்கு வந்து வாங்காது. ஸோ அதுக்கு நம்ம வந்து கெட் எஸ் அப்படிங்கிறது வந்து யூஸ் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ கெட் எஸ் அப்படிங்கிறது வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ ரன் பண்ணி பாருங்கள். இப்போ இதில் வந்து வேர்ட் பாருங்கள், 2 வேர்ட்ஸுமே எனக்கு வந்து வாங்கிடுச்சு. 4 வவல்ஸ் EIEA அப்படின்றது. ஸோ மீதி வந்துட்டு 7 கான்சோனன்ட்ஸ், 2 வேர்ட்ஸ் நமக்கு இருக்குன்னு சொல்லி கரெக்டாக சொல்லும். இதே ப்ரோக்ராம் அப்படியே நம்ம வந்து ஸ்விட்ச் யூஸ் பண்ணி நம்ம வந்து எழுதலாம். ஸ்விட்சில் 2 லோயர் நம்ம வந்து எழுதிக்கோங்க. இதில் str of I. ஸோ
வவல்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு பார்த்தது போல தான் கேஸில் ஏ இ. ஸோ நான் வி அப்படிங்கிறத ++ பண்ணுறேன். ஸோ இது வந்து பிரேக். இன்னொரு கேஸ் நான் வந்து எழுதுகிறேன். ஸ்பேஸ் பாராக இருந்துச்சுன்னா ஸோ வந்துட்டு வேர்டு அப்படின்றத ++ பண்ணுறேன். பிரேக். ஸோ வவல்ஸ் ப்ளஸ் வந்து ஸ்பேஸ் வேர்டு கிடையாது அப்படிங்கும்போது டிஃபால்ட்டில் கான்சனன்ட்ஸ் வந்து ++ பண்ணுறேன். ஜஸ்ட் அவ்வளோதான். ரன் பண்ணி பாருங்கள். வெற்றி சில்லுன்னு கொடுத்துருக்கேன். 2 வேர்ட்ஸு 4 வவல்ஸ் 7 கான்சனன்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.